லியோ படத்தை ஹாலிவுட்ல காமெடியா எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லியோ படமே ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான். ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா லியோ கதையை பேஸ் பண்ணி ஹாலிவுட்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கதை நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த கதையில சேம் சிமிலரா அதே கதையை வச்சு ஒரு படம் வந்திருக்கு, தி ஃபேமிலி பிளான். இந்த படம் லியோட கதையோட ரொம்பவே சிமிலரா இருக்கும். அது ஏங்கிறத நான் எண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதைக்கு போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களோட ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு வராரு. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம தான் உண்டு தன் ஃபேமிலி உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல யாருன்னே தெரியாத சிலர் வந்து அட்டாக் பண்றாங்க. அவரையும் அட்டாக் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியும் குறி வைக்கிறாங்க. சோ அவங்க அட்டாக் பண்றதுன்றது அவங்க கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த வில்லன் குரூப் ஏன் தன் அட்டாக் பண்றாங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் வந்து அந்த ஊர்ல வயலன்ஸே பிடிக்காம வாழ்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் அசாசினா இருந்த ஒருத்தர் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையிலிருந்து திருந்தி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை விட்டு வந்துருவாரு. இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் திரும்பவும் துரத்திட்டு வருவாங்க. இவர் ஒரு எக்ஸ் அசாசின் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபேமிலியில யாருக்குமே தெரியும், ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. இவர் ஒரு சாதாரண ஆளுன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்போ இவருக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அவர் ஃபேமிலியை காப்பாற்றணும், அவரையும் காப்பாத்திக்கணும். ஆனா அது வந்து நான் ஒரு எக்ஸ் அசாசின்ங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு சொல்லக்கூடாது. சோ ஃபேமிலி கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்கள இந்த வில்லன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதுதான் இவருக்கு இருக்கிற சேலஞ்சு. சோ அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப நாளா இந்த ஊரை விட்டு வெளியவே போகாத ஹீரோ திடீர்னு வந்துட்டு நம்ம இங்க இருந்து லாஸ் வேகாஸ் போறோம், ஃபேமிலி ட்ரிப் போறோம், ரோட் ட்ரிப் போறோம்னு சொல்லி ஏமாத்தி அவங்களை இங்க இருந்து கார்ல இருந்து அங்க கூட்டு போவாரு. போற வழியிலேயே வந்து வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அதை ஃபேமிலிக்கு தெரியாம இவர் ஒவ்வொருத்தரையா அடிப்பாரு. அங்க சண்டை நடக்கும். ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவர் வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது வில்லன்ஸ் வந்து பைக்ல வந்து சேஸ் பண்ணிட்டு அவர் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்ப ஃபேமிலிக்கு தெரியாம ஃபேமிலியில தூங்கிட்டு இருக்கவங்க, காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் காதலையும் வந்து ஹெட்செட் வச்சு ஒரு பாட்டு நல்லா சவுண்டா அவங்களோட ஃபைட் பண்ணுவாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சீனும் நல்லா இருந்து. அதுக்கு அவரோட பொண்ணுக்காக ஒரு காலேஜ்ல போய் விசாரிப்பாங்க, ஸ்டடிஸ் கண்டினியூ பண்றதுக்காக. அங்க ஒரு ஃபைட் நடக்கும். அதுவுமே அவங்க ஃபேமிலிக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருந்தாங்க. சோ எண்ட்ல இவர் ஒரு அசாசின் எக்ஸ் அசாசின் தான் ஃபேமிலிக்கு சொன்னாரா, இந்த வில்லன்ஸ் கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாத்திக்கிட்டாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. அண்ட் அந்த அவங்கள தாக்க வர வில்லன்ஸ் யாரு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட். ஏன்னா அது வந்து அவரோட அப்பா தான். ஆக்சுவலா இந்த இடத்துல தான் லியோவோட கனெக்ட் ஆகும். ஏன்னா ஹீரோவோட அப்பா தான் இவரை கொலை பண்றதுக்கு ஆளை அனுப்பியிருப்பாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இவர் அப்பா கிட்ட தான் இவர் அசாசினா இருப்பாரு. அவர் சொல்ற வேலைகளை பண்ணுவாரு, நிறைய கொலைகள் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கை வேண்டாம் தான் அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருப்பாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட பிசினஸ் வந்து ரொம்பவே படுத்துரும். லியோல சஞ்சய் தத்தோட பிசினஸ் படுத்துருமோ, விஜய் வந்ததுக்கு அப்புறம் சேம் இதே மாதிரி இவரோட பிசினஸ் படுத்துரும். சோ திரும்பவும் தன் பையனை கூட்டு வர்றதே வந்து அவர் கொல்றதுக்கு கிடையாது, திரும்ப ஒரு பிசினஸ்குள்ள வைக்கணும்ன்றதுக்காக தான். லியோலையும் அதே கதை தான் இருக்கும். கொல்றதுக்காக விஜயை துரத்த மாட்டாங்க, திரும்ப அவர் பிசினஸ்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் விஜயை துரத்துவாங்க. சோ இந்த விஷயத்தை வந்து கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க, கிளைமேக்ஸ்ல தான். சோ இந்த இடத்துல தான் லியோட கனெக்ட் ஆகும். இது யூஸ்வலா பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். ஆனா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு போர் அடிக்கலாம். அங்கங்க கொஞ்சம் காமெடி, நல்ல ஒரு ஆக்ஷன் சொல்லி படம் ஃபுல்லாவே ரொம்ப பரபரப்பா சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆக்ட் பண்ணியிருந்த மார்க் வால்பர்க்கும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கு. ஹீரோயினா பண்ணியிருந்த மிச்சலும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வேற இருக்கும், அதையும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து போர் அடிக்காம போச்சு. ரொம்ப நல்ல படம் தான். நீங்க வீக்கெண்ட்ல பார்க்கணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப் கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்தது படம். தேங்க்ஸ் கைஸ்.